சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஏற்கனவே நிறைய குளறுபடிகள் உள்ள சூழ்நிலையில் மத்திய அரசு புதுச்சேரிக்கு ஒரு தாக்கீது அனுப்பியிருக்கிறது. 7 நாட்களுக்குள்ளாக மும்மொழி பாடத்திட்டம் மட்டுமே ஏற்கப்படும் என்றும் அதில் பிரெஞ்சு மொழியை தவிர்த்து இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க. இது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கொதிப்பலை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை பிரெஞ்சு கலாச்சாரத்தோடு ஒன்றிய ஒரு பகுதி இது. காலங்காலமாக பிரெஞ்சு நாட்டோட தொடர்புடையவர்கள், அங்கே இருக்கின்ற குடியிருப்புவாசிகள், தொடர்ந்து அந்த பள்ளியில் படிப்பவர்கள், பிரெஞ்சு அரசாங்கம் நடத்துகின்ற 5 பள்ளிகள், அதோடு அனைத்து பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய பிரெஞ்சு பாடம் இவையெல்லாம் படித்தவர்கள் உலக நாடு முழுக்க இன்று பயனடைந்து வருகிறார்கள். குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில் இன்று வேலை செய்து வருகிறார்கள். அதோடு இந்த மண்ணுடைய கலாச்சாரத்தால் ஒன்றி இருக்கக்கூடிய அந்த மொழியை இன்று நீக்கி நீ கொடுத்திருக்கின்ற அறிவிப்பு 7 நாட்களுக்குள் இந்த பள்ளிகள் எல்லாம் தங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இந்த அரசு திரும்ப பெற வேண்டும். பழைய பிரெஞ்சு அக்ரிமெண்டில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பிரெஞ்சு அக்ரிமெண்டில் புதுச்சேரியுடைய மக்கள் விரும்புகிறவரை இந்த மொழி இங்கே தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவில் புதுச்சேரி மக்கள் எல்லோரும் இன்று பிரெஞ்சு நாட்டோடு நல்ல தொடர்பும் நல்ல உறவும் வைத்திருக்கிறார்கள். வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிரெஞ்சு படித்தவர்கள் இன்று இந்தியா முழுக்க மட்டுமின்றி உலக நாடுகள் முழுக்க வேலை செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மொழியை, ஒரு இனிமையான மொழியை, எங்கள் மக்கள் எல்லாம் பாசத்தோடு நேசிக்கின்ற ஒரு மொழியை நீக்குவதும், தொடர்ந்து 5 ஆண்டுகள் படித்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை உண்டு பண்ணுவதும் இந்த அரசினுடைய எந்த அடிப்படையில் செய்கிறார் என்று தெரியவில்லை. மற்ற மாநிலங்கள் என்பது வேறு, புதுச்சேரி என்பது வேறு. புதுச்சேரியினுடைய மண் கலாச்சாரம், இங்கே தொன்று வரக்கின்ற பழக்க வழக்கம், இந்த மண்ணுக்கு இருக்கின்ற முன் தொடர்பு, வரலாற்று விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, இந்த அரசினுடைய செயல்பாட்டை தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி செய்கிறார் என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும்.